போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த புக் இங்க எப்படி வந்தது? இத கபோர்ட்ல வச்சிருந்தேன். கபோர்ட்ல இருந்து யார் எடுத்தது? யமுனா! இது அந்த நாகினியோட தோல் தான் யமுனா. என்னங்க, நீங்க சொன்னது உண்மைதாங்க. அந்த நாகினி தான் இங்க வந்திருக்கா. இதெல்லாம் கூட அவளோட வேலைதான். வந்திருந்தான்னா இங்கதான் இருக்கணும். ஒரு நிமிஷம். என்னங்க, ஜாக்கிரதை. ஒண்ணு இல்ல. யமுனா, ஜன்னல் திறந்திருக்குன்னா அது இந்த வழியா தான் போயிருக்கணும். இங்க எதுக்காக வரணும் அவ? அதுவும் என்னோட உருவத்துல. எவ நம்மள கொல்லணும்னு சுத்திக்கிட்டு இருந்தாலோ அவளை நாம நாகபஞ்சமி அன்னைக்கு கொன்னுட்டோமே. கார்த்திக் கத்தி வீசி கொன்னானே, அன்னைக்கு அவ செத்தது நிஜம்னா இன்னைக்கு இங்க வந்தது யாரு? என்னங்க, இந்த கேள்விக்கான பதில ருத்ரம் அவளதான் சொல்ல முடியும். யாகம் நடத்தின அன்னைக்கு நீங்க 3 பேரும் தானே நாகினிய கொன்னேன்னு சொன்னீங்க. நான் கொடுத்த கத்தியில கூட அந்த நாகினியோட ரத்தத்தை காட்டினீங்களே. அவ நிச்சயம் செத்துட்டா. இப்ப இன்னொரு நாகினி வந்துட்டாங்கிறீங்க. எங்க அந்த தோல்? அதை என்கிட்ட காட்டுங்க. இதோ இங்கதான் வச்சிருக்க ருத்ரமா. இதோ பாம்பு தோல் தான். ருத்ரமா, நீங்க தான் நாகினி செத்து போயிட்டான்னு சொன்னீங்க. அவ உண்மையிலேயே செத்து போயிருந்தா இங்க வந்தது யாரு? அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கத்திய கொடுத்து அனுப்பினே, அந்த கத்தி இப்ப எங்க? ருத்ரமா, இதோ இங்கதான் இருக்கு. இதோ இந்தாங்க. ஓம் தனகாளியே, தண்டினியே, தசமுகியே, தாண்டவியே. ஓம் தேவி நமோ நமஹ. எல்லாமே தெளிவா தெரியுது. கத்தியில இருக்கிறது அவ ரத்தம் தான். ஆனா அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க ருத்ரமா? இந்த கத்தியில குத்துனா யாரா இருந்தாலும் பிழைக்க மாட்டான்னு சொன்னீங்களே. பொழைச்சிட்டாளே. யாரோ ஒருத்தர் அவளை காப்பாத்திட்டாங்க. பக்க பலமா இருந்து காப்பாத்திட்டாங்க. அவங்க இன்னும் எவ்வளவு நாள் காப்பாத்துவாங்க நானும் பாக்குறேன். அவளோட இந்த ரத்தத்தை வச்சு அவ உடம்புல இருக்கிற இன்னும் கொஞ்ச நஞ்சு ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துடுவேன். அவளை காப்பாத்த எவன் வரான்னு பாக்குறேன். அம்மா, நீங்க ரத்த அபிஷேகத்தை விரும்பி ஏத்துக்குவீங்க. உங்களை வணங்குற நானும் உங்களை மாதிரியே ரத்த பலி வாங்குறேன். ஜெய் மகாகாளி, 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 ஜெய் மகாகாளி. என்ன இந்த நேரத்துல? வர வேண்டிய சூழ்நிலை. ஒரு முக்கியமான விஷயம் சிவன்யா கிட்ட பேசணும். அதுக்காக தான் யாருக்கும் தெரியாம வந்தேன். இல்ல ஸ்ரேயா, இப்ப அவகிட்ட பேச முடியாது.
பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். குருதேவா, எனக்கு எனக்கு அந்த வீட்ல ஒரு புக்கு கிடைச்சது, நாகமணியின் கதைகள்னு. அந்த புக்ல ஒரு அடையாளம் இருந்தது. அதே அடையாளம் கார்த்திக் உடம்புலயும் இருக்கு. புக்ல இருக்கிற அடையாளம் இவன் உடம்புலயும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அத நான் தெரிஞ்சுக்கிறேன். குருதேவா, இந்த விஷயம் சிவன்யாவுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அந்த புக்கு கூட இவ ரூம்ல தான் இருந்தது. உன்னுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற நிலைமையில அவ இப்ப இல்ல. அந்த வீட்லயே அதுக்கு விடை இருக்கலாம். நீ அங்க இருக்கிறதுனால அதை கண்டுபிடி. சரி குருதேவா, அந்த வீட்ல எல்லா இடத்துலயும் தேடுறேன். அந்த புக்கை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க எனக்கு உடனே தகவல் கொடுங்க. சிவன்யாவை கவனிச்சுக்கங்க. வரேன். சிவன்யா, சிவன்யா, என்னமாச்சு? ஆறி போன இடத்துல இருந்து ரத்தம் மறுபடியும் வருது. இறைவா, இது என்ன சோதனை? ரத்தம் போய்கிட்டே இருந்தா இவ பொழைக்கிறதே கஷ்டமாயிடுமே. சிவன்யா, கொஞ்சம் தைரியமா இருமா. நான் போய் சித்தரை கூட்டிட்டு வரேன். ஏதோ சக்தி ஆயுதம் தாக்கியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சக்தி இவளை கொன்னுகிட்டு இருக்கு. யாரோ இவளை கொல்ல பாக்குறாங்க. இவளை கொல்றதுக்காக சித்திய பயன்படுத்துறாங்க. அந்த சக்தியை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாது. அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னு சொல்லுங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, இதுல இருந்து இவளை காப்பாத்த முடியாது. அவ வாழ்க்கை முடிகிற நேரம் வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சுனே வச்சுக்குங்க. அவ நேரத்தை எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு முடிஞ்சிடும். அவளால பிழைக்கவே முடியாது, உயிர் பிழைக்கவே முடியாது. சிவன்யா, சிவன்யா, இங்க பாருமா. கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாருமா. ஆண்டவன் கண்ணை திறந்தாதானே அவ உயிர் பிழைக்கிறதுக்கு. மரண வாசல் திறந்துடுச்சு. சுவாசம் குறைஞ்சுகிட்டு இருக்கு. இனி நாகினி பிரச்சனை உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு நீங்க அவளை நிச்சயம் சாகடிச்சிருவீங்க. ஆனா இது வரைக்கும் ஏன் உங்களால அவளை சாகடிக்க முடியல? அவ ஒருவேளை பொழைச்சு வந்துட்டானா? உங்களோட இந்த வார்த்தை தான் எண்ணம் நிறைவேறாம தடுக்குது. அவ செத்து போவா, செத்து போவாங்கிற நம்பிக்கை வைங்க. உங்களுக்குள்ள தேவையில்லாத சந்தேகம் வந்ததுனால உங்களோட ஆசைக்காக இந்த வில்வ இலைய வச்சுக்கங்க. இந்த வில்வ இலைய உங்க வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் ஒரு இடம் விடாம கட்டி விடுங்க. அவ நீங்க சொன்ன மாதிரி உயிரோட இருந்தா அவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒருவேளை அவ வீட்டுக்குள்ளேயே இருந்தா, யாரோட உருவத்துல இருந்தாலும் அவளால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. மாட்டிக்குவா, வசமா மாட்டிக்குவா. ஜெய் மகாகாளி. குருதேவா, குருதேவா, சிவன்யா செத்திட்டு இருக்கிறா. குருதேவா, ஏதாவது செஞ்சு அவளை காப்பாத்துங்க. குருதேவா, குருதேவா, உங்களுக்குள்ள அந்த சிவனே இருக்கிறதா நான் நம்புறேன். இவளை கைவிட்டுறாதீங்க. கவலையை ஒழிப்பவனே போற்றி. ஓம் மாயைகளை அகற்றுவாய் போற்றி. ஓம் தஞ்சமென்றவர்களுக்கு அருள் செய்வாய் போற்றி. இன்னும் 3 மணி நேரம் தான் இவ உயிரோடு இருப்பா. அதுக்கப்புறம் இவளை காப்பாற்றணும்னு நினைச்சா
அது முடியாது. உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. உங்களை நான் அந்த சிவனா தான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த எம்பெருமான் சொல்றதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறை தொண்டு செய்கிற எவனும் இறைவனாயிட முடியாது. வேணும்னா சிவன்யாவோட மரணத்தை 24 மணி நேரம் தள்ளி போடலாம். உனக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன். இதுக்கப்புறம் இவ வாழ்றதும் சாகிறதும் அந்த ஆண்டவன் கையில. அவன் நினைச்சா மட்டும்தான் இவ விஷத்தை முறிக்க முடியும். அன்னைக்கு அந்த பார்க்கடலை கடைஞ்சப்ப விஷத்தை குடிச்சான். அந்த நீலகண்டனால மட்டும்தான் இவளை காப்பாற்ற முடியும். மகாலிங்கேஸ்வரன் கோவில், அந்த கோயிலுக்கு இவளை கூட்டிட்டு போங்க. அந்த ஈசன் நிச்சயம் இவளை காப்பாற்றுவான். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஆமாண்ணா, அந்த நாகினிய நீங்க எப்படின்னா கரெக்டா குறிப்பாத்து கத்திய வீசி கொன்னீங்க. யார் யாரோ என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி அதை கொலை பண்ண பார்த்தங்க. ஆனா நீங்க மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா கொன்னீங்க. அண்ணன் கொன்னதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்த பயம் போச்சு. கரெக்டா சொன்ன. ஆரம்பத்துல இருந்து நாகினிய பத்தி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியும் நான் அதை நம்பவே இல்லை. ஆனா எப்ப அந்த நாகினி சிவனியாவை கொத்துனாலோ அவ இருக்காங்கிறத நம்பினேன். அன்னைக்கே அவளை கொல்லணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு அழிச்சிட்டேன். அவ உயிரோட இருக்கவே கூடாது. அந்த நாகினி போயிடுச்சு, அவளால இருந்த பயமும் போயிடுச்சு. அந்த நாகினி இன்னும் சாகல. அந்த நாகினி இன்னும் சாகல. நாகினி உயிரோட தான் இருக்கா. என்னமா சொல்றீங்க? கத்தியால குத்துனானே. இல்லைன்னு சொல்லடா. ஆனா அவ அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டா. இச்சாதாரியாச்சே, அவ்வளவு சீக்கிரம் செத்துருவாளா என்ன? அவ நம்ம கிட்டே கேம் விளையாடுறான. அவ என்ன செஞ்சாலும் நானும் விடுறதா இல்ல. அவளா நான் பார்த்துறேன். இதோ ருத்ரம்மா இந்த வில்வ இலையை கொடுத்திருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மாட்டணும். அப்படி மாட்டி வச்சுட்டா நாகினியால உள்ள வர முடியாது. ஒருவேளை ஆல்ரெடி உள்ள இருந்தா வெளியே போக முடியாது. இந்தாங்க, இதை எடுத்து போய் எல்லா இடத்தையும் கட்டுங்க. போங்க, ஒரு இடம் விடாம கட்டுங்க. இதை போய் கட்டுங்கப்பா. சரிம்மா. சரியாயிடும், சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். ஏதோ தப்பு நடக்க போகுது. அங்க சிவன்யா என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் அவளை உடனே பார்த்தாகணும். என்ன ஆனாலும் சரி, நான் போய் ஆகணும். இரு, என்ன பண்ற? இன்னைக்குதான் எல்லாமே எனக்கு தெரிய வருது. என்ன தெரிஞ்சது? நாகினி, நான் அன்னைக்கு அவளை கத்தியால குத்தி கொலை பண்ணேன். ஆனா அவ இன்னும் சாகல, பொழைச்சிட்டான்னு அப்பா சொன்னாரு. அதனால எந்த நேரத்திலும் எதுவும் வரலாம். ஏற்கனவே ஒரு தடவை உன்னை கொத்திட்டா. இன்னொரு தடவை அவர்கிட்ட நீ மாட்டிக்க கூடாது. ருத்ரம்மா இந்த வில்வ இலைய கொடுத்துருக்காங்க. வீட்டுல இருக்க ஜன்னல் கதவு எல்லாத்துக்கும் கட்ட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த நாகினி வீட்டுக்குள்ள இருந்தா அவளால வெளியே போக முடியாது. அதுவே வெளியில இருந்தானா அவளால் உள்ள வரவே முடியாது. அப்படின்னா சிவன்யா சாகலங்கிற விஷயம் ருத்ரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹரிஷ் உருவத்துல போய் டைரியை படிச்சதுனால நாகினி வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. நீங்க சொன்ன சிவன் கோயிலுக்கு இப்பவே நான் கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல, நீ போக கூடாது. இவளோட புருஷன் தான் கூட்டிட்டு போகணும். எப்ப அக்னிய வலம் வந்து அவன் இவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டானோ அப்பவே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. வாழ்க்கை, சுகம், துக்கம், நட்சத்திர பலன் கூட ஒண்ணு சேர்ந்துரும். அந்த பலனுடைய பாக்கியமே அவங்களை காப்பாற்றும்.
ஒருத்தர் மரணம் நெருங்குனா இன்னொருத்தரோட புண்ணியம் அவங்கள காப்பாத்தும். இன்னைக்கு சிவன்யாவுக்கு மரணத்தை ஏற்படுத்திட்ட அந்த ருத்ரம்மா இவளை தொட்டு தாலி கட்டினவன் தான் இவளை காப்பாத்தி ஆகணும். அவன் செஞ்ச புண்ணியம் தான் இப்ப வரைக்கும் இவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இவ குணமாகணும்னா அது அவனால தான் முடியும். அந்த சாவித்திரி சத்தியவானுக்கு உயிர் பிச்சை வாங்கி தந்த மாதிரி சிவன்யாவோட குங்குமம் தான் அவளை சௌபாகியவதியா வாழ வைக்கும். நீங்க சொல்றது சரி குருதேவா. என்னத்த சொல்லி அந்த கார்த்தியை நான் அந்த கோயிலுக்கு வரவழைக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா சிவன்யா தான் நாகினிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடுமே. தெரியக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது மட்டும் தெரியக்கூடாது. அவங்கள பழிவாங்க வந்த அந்த நாகினி நான் தானே தெரிஞ்சா அப்பவே அவன் செத்துருவான். அந்த குடும்பத்துல இருக்கவங்களே அவன் ஒருத்தன் தான் நல்லவன். என் உயிரே போனாலும் சரி, இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியவே கூடாது. அந்த கோயிலுக்கு 2 பேரும் சேர்ந்து போனாதான் உன்னை காப்பாற்ற முடியும். உன்னை காப்பாத்திக்க அதை செஞ்சுதான் ஆகணும். நான் செத்தாலும் சரி, இந்த விஷயத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். கார்த்திக் வரலனாலும் என் உயிர் போகதான் போகுது. வந்தாலும் என் உயிர் நிச்சயமா போகதான் போகுது. நான் அவனை கூட்டிட்டு வரேம்மா. அவன் வந்து நிச்சயம் உன்னை காப்பாத்தும். நீங்க என்ன சொல்லி அவனை கூப்பிடுவீங்க? அந்த கவலை உனக்கு வேண்டாம். அவன் கோயிலுக்கு வருவான். வந்து உன் உயிரை காப்பாத்துவான் சிவன்யா. இந்த சிவபெருமான் மேல உன் பாரத்தை போடு. நீ பண்ணது தப்புன்னா இந்த சிவபெருமான் அந்த காளி கையாலேயே உன்னை கொல்ல வச்சிருப்பான். ஆனா அவன் அப்படி செய்யலையே. சத்தியத்தையும் தர்மத்தையும் சாக விட மாட்டான் அந்த சர்வேஸ்வரன். அவர் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததே அவங்கள நீ பழி வாங்கணும்னு தான். அந்த கொலைகாரங்க உயிரோடு இருக்கக்கூடாது சிவன்யா. அவங்கள பழி வாங்காம உன் உயிர் போகவும் கூடாது. அந்த மகேசன் உனக்கு உதவி பண்ணியே ஆவான். போ சிவன்யா போ. நான் கார்த்திகை கூட்டிட்டு வரேன். அந்த சிவன் மனசு குளிரும்படி பூஜையை பண்ணுங்க. அந்த கடவுளுக்கு நீங்க செய்யற பூஜையில எவ்வளவோ இடையூறு வரலாம். தடைகளை உடைச்சு போராடுறவனுக்கு தான் அவன் தரிசனம் தருவான். உனக்கு வரக்கூடிய தடங்கள் மிருகங்களால, கழுகால, கீரியால கூட வரலாம். பக்தர்களை சோதிக்கிறது அவன் வாடிக்கை. அவனோட சோதனைகளை தாங்கிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சிவன்யா. உடனே போ சிவன்யா, உடனே போ. இப்பவே போறேன். நிச்சயம் போறேன். இனிமே நடக்கிற எல்லாம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. அவனை பார்த்துக்கிட்டோம். ஏகநாயகனே, அவங்க 2 பேரையும் நீங்க தான் காப்பாத்தணும். அவங்க ஏதோ விபத்துல ஒண்ணு சேரல, ஜென்ம பந்தத்துல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேரும் சேரணுங்கிறது உன்னால எழுதப்பட்ட விதி. நீங்க சொல்றது எனக்கு புரியல குருதேவா. இது கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். எல்லா தம்பதிகளுக்குமே இது அமையாது. இவங்க 2 பேருக்கும் அது அமைஞ்சிருக்கு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆனா கூட ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய வலியை இன்னொருத்தரால உணர முடியும். பொதுவா இரட்டை பிறவிகளுக்கு தான் இப்படி ஒரு உணர்வு இருக்கும். இவங்க வெவ்வேறு ரத்தமா இருந்தாலும் இவங்க வலிகளை உணரக்கூடிய சக்தி இவங்களுக்குள்ள இருக்கு. ஒண்ணு கனவுல தெரியும், இல்லைன்னா மனசுக்கு புரியும். தான் கட்டிக்கிட்டு வந்தவ இந்த நிலையில இருக்காளேன்னு ஏதாவது பண்ணுவான். இவளோட உயிரை எடுக்கிறதா இல்ல உயிர் பிச்சை கொடுக்கிறதான்னு அந்த மகேஸ்வரன் தான் தீர்மானிக்கணும். ஹர ஹர மகாதேவா. அந்த ஹரிஷ் நாகமணி புத்தகத்தை சும்மா என் கையில இருந்து போடுங்கள. ஏதோ ஒண்ணு அதுல மறைஞ்சிருக்கிறதுனால தான் அது சிவன்யாவுக்கு கிடைக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அந்த புக்கை எடுத்தாகணும். அதுல உள்ள பக்கத்தை புரட்டி பார்த்தே ஆகணும். ஸ்ரேயா, 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 நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நீ எதையாவது செஞ்சு நீயும் கார்த்திக்கும் உடனே மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு எப்படியாவது வாங்க. குருதேவர் கார்த்திகை கூப்பிட்டு வரேன் இருக்காரு. அவர் கூப்பிட்டு வர நேரம் ஆகும். என்னோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஸ்ரேயா. நீங்க 2 பேரும் சீக்கிரம் வாங்க. சிவன்யா, சிவன்யாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். நான் உடனே அவகிட்ட போய் ஆகணும். சிவன்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன போக விட மாட்டேங்குது.
சக்தி வாய்ந்த இந்த வில்வ இலையை இந்த வீடு முழுக்க எல்லா இடத்துலயும் கட்டி வச்சிருக்காங்க. நான் உடனே இங்க இருந்து போலன்னா சிவன்யாவுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்துரும். சர்வேஸ்வரா, என்ன எதுக்காக இவ்வளவு சோதிக்கிற? நான் கார்த்திக் வீட்டுக்கு போயாகணும். இன்னைக்கு நீ யார்கிட்ட இருந்தும் எந்த உதவியும் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்ரேயாவை பார்த்தாகணும். அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். எம்பெருமானே, உன்னையே நம்பி இருக்கிற அவங்களை காப்பாத்து. இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். எதையாவது செஞ்சு இங்க இருந்து வெளியில போய் ஆகணும். அதுக்கு முதல்ல இந்த வில்வ தோரணத்தை எடுக்கணும். சிவன்யா, வாசல் கிட்ட யாரை எதிர்பார்த்து நிக்கிற? அம்மா, அந்த தோரணத்தை ஒழுங்கா கட்டியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்தேன். அதுல இருக்க ஒரு வில்வ இலை கீழே விழுந்தாலும் அந்த நாகினி உள்ள வந்துருவாள்ல, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்லதுமா. நான் எல்லாருக்கும் போய் டீ போடுறேன். சரி. சிவன்யா, சிவன்யா, சிவன்யா! கார்த்திக், என்னப்பா? என்னாச்சு? எதுக்காக திடீர்னு இப்படி கத்துற? என்ன இப்படி வேர்க்குது? ஏன் கார்த்திக் திடீர்னு சிவன்யான்னு கத்துன? அம்மா, எதுக்கு என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. என் கண்ணுக்கு என்னென்னமோ தெரியுது. சிவன்யாக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. அம்மா, முதல்ல அவளை கூப்பிடுங்க. சிவன்யா! கார்த்திக், அவ உங்க ரூம்ல தான் இருப்பா. எங்க போயிருக்க போறா? அம்மா, சிவன்யா அவளோட ரூம்ல இல்ல. ஒருவேளை அவளுக்கு இல்லம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். கார்த்திக், இரு. கார்த்திக், பாரு, அவளே வந்துட்டா. இவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா? என்னாச்சு கார்த்திக்? சிவன்யா, சிவன்யா உனக்கு ஒன்றும் ஆகல? அடி எதுவும் படல? எனக்கு என்ன அடிபட்டுச்சு? நான் உங்க முன்னாடி கொத்துக்கல் மாதிரி தானே இருக்கேன். கார்த்திக்கு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா எப்பவோ அவங்க நினைப்பாவே சுத்திட்டு இருப்பான். அதனாலதான் திடீர்னு இவனுக்கு உனக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணி இருக்கு. ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கிறதுனாலதான் சிவன்யா என்ன கூப்பிட்டுருக்கா. நாகினியான எனக்கு அது தெரியுது. ஆனா அங்க அவ படுற கஷ்டம் இவனுக்கு எப்படி தெரியுது? இன்னையோட இது 2வது தடவை. கனவுல பதறி எந்திரிச்சான். காயம் பட்ட இடத்த முதற்கொண்டு கரெக்டா சொன்னான். இவனால எப்படி அதை உணர முடியுது? இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் உறவு? எல்லா உறவையும் அவன் தான் ஏற்படுத்துறான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. இவன் கணவனை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் எதுக்காக டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு தான் எதுவும் ஆகலல்ல. நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது கார்த்திக். சிவன்யா, நீ என் முன்னாடி தான் இருக்க. அப்படி இருந்த உனக்கு ஏதோ ஆபத்துன்னு எனக்கு ஏன் அப்படி தோணணும்? எப்ப அந்த நாகினி நம்ம வாழ்க்கையில வந்தாலோ அப்ப இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு எதுவும் ஆகாது. நாம நல்லா இருப்போம். இது பாருங்க கார்த்திக், அதுக்கு தான் வீடு முழுக்க வில்வேலை தோரணம் கட்டிருக்கோம்ல. அந்த வில்வையலையோட பவரை தாண்டி எதுவும் வராது. கார்த்திக், சிவன்யா சொல்றது கரெக்ட் தான். அந்த நாகினியால வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒருவேளை வந்தான்னு வை, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவார்.
எரிஞ்சு சாம்பலாக போறது நாகினி இல்லடா, நீதான். உன் கையில மட்டும் இந்த மோதிரம் இல்லாம இருந்திருந்தா அத்தனை பேர் முன்னாடியே எங்கேயே உன்னை கொத்தி இருப்பேன். கார்த்திக், உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த தோரணம் இருக்கிற தைரியத்துல தானடா ஆடிட்டு இருக்கீங்க. இத முதல்ல எடுக்க வைக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட லட்சியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் நான் சாக மாட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். போலாம் இருட. அந்த நாகினியை நினைச்சு நினைச்சு நம்ம நிம்மதியெல்லாம் பறிபோயிடுச்சு. அவ என்னைக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு ஒழியறாளோ அன்னைக்கு தான் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். கவலைப்படாத ஹரிஷ், நீ நினைக்கிறது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்டா. நீ வாழ போறதே இன்னும் ஒரு சில நாட்கள் தான். ஜோதிலிங்கனே, என்ன எதுக்காக சோதிக்கிற? சிவன்யாவை காப்பாத்த 3 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நான் ஸ்ரேயா இடத்துக்கு போய் ஆகணும். எந்த வண்டியும் வரமாட்டேங்குது. நான் எப்படி இங்கிருந்து போவேன்? சர்வேஸ்வரா, எம்பெருமானே, இதோ ஒரு வண்டி வருது. நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. தம்பி, நான் சிட்டி வரைக்கும் போகணும். தயவு செஞ்சு என்ன அங்க இறக்கி விட்டுற முடியுமா? ஏறிக்கங்க. பார்த்து ஏறுங்கய்யா. கிளம்பலாம்ப்பா. என்ன ஸ்மெல் வருது? ஏதோ எரியிற மாதிரி வாசனை வருதே. எங்க இருந்து வருது இது? அட கடவுளே, யாரு நெருப்பு வச்சது? வில்வ இலை எரியுதே. இத செஞ்சது யாரு? நாகினி. அம்மா, கடவுளே, என்னம்மா இது? அதை பாருமா. யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. என்ன சிவனா? என்னாச்சு? வில்வ தோரணத்தை நெருப்பா? தீ பிடிச்சி எரியுது. நீ போய் கம்பெனி எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேன்பா. சீக்கிரம் யமுனா, பயப்படாத. ஒண்ணும் ஆகாது. நான் போய் முதல்ல மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. முதல்ல அதை ஆஃப் பண்ணு. ஹரிஷ், ஹரிஷ், இந்த வீட்ல என்னதான் நடக்குது? டாட், கொஞ்சம் நவருங்க. அம்மா, அம்மா பயப்படாதீங்க. ஜாக்கிரதையாடா. இந்த வில்வ தோரணம் எரியுதுன்னா அதுக்கு எல்லாம் காரணம் நாகினிதான். ஏற்படுற எல்லா பாதிப்புக்குமே நாகினி தான் காரணமா? 3 மாசமா நாகினி உங்களை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கால. நான் காட்டாற்று வெள்ளண்டா. என்னான போட்டு தடுக்க முடியாது. இல்ல இல்ல, அது சரியா வராது. இந்த சூழ்நிலையில நான் வீட்டுக்குள்ள போக கூடாது. இவன் எதுக்காகடா இந்த நேரத்துல வந்தான்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சரியான வழி. ஸ்ரேயாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதே நேரம் அவளை தவிர இது யாருக்கும் தெரியக்கூடாது. இதை வச்சுதான் ஸ்ரேயாவை வெளியில வரவழைக்க முடியும். உன்னை வெளியில வரவழைக்கும். நிச்சயம் உன்னை வெளியில வரவழைக்கும். நீ போ. திவ்யா, ஜாக்கிரதையா போமா. ஒண்ணும் ஆகாது. யாரும் பதட்டப்படாம இருங்க. போதும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். இப்ப வெளியில போனோம்னா யாருக்குமே தெரியாது. நாகினி இங்க இருந்ததும் தெரியாது, வெளியில போனதும் தெரியாது. திவ்யா, இந்தாங்க.
அதோ நாகினி. ஒண்ணு பயப்படாதீங்க ஹரிஷ். ஒண்ணு இல்லடா. நாகினி இவ்வளவு நேரம் நாகினி வீட்டுல தான் இருந்திருக்கா. இப்பதான் வெளியே போறா. இவ எப்படி இங்க வந்தா? என்னங்க நடக்குது? ஒண்ணு இல்ல ஆனந்த். கார்த்திக் தனியா இருக்கா. அவங்கிட்ட போ. சீக்கிரம் போய் பாரு. போ சீக்கிரம் போ. ஹரிஷ் அந்த நாக வெளியில போகுது. ஏதாவது பண்ணுங்க ஹரிஷ். சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. சீக்கிரம் ஹரிஷ். ஒரு நிமிஷம். என்னாச்சு? கேக்குது. ஏதோ சத்தம் கேக்குது இல்ல? இது அந்த இந்த சத்தத்தை கேட்ட மகுடி சத்தம் மாதிரி இருக்கு. யாரும் இந்த இடத்தை விட்டு நகராதீங்க. டேய் கைலாஷ், இவங்க எல்லாரும் என்ன பண்ண போற? நான் இப்போ ஒண்ணு வர. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு இல்ல. ஹரிஷ் எங்கடா போற? ஹரிஷ் இல்லம்மா அவனுக்கு ஒண்ணு ஆகாது. நான் சொல்றத கேளுங்க. நீங்களே உள்ள போங்க. நான் போய் பாக்குறேன். நீங்க உள்ள போங்க. முதல்ல உள்ள போங்க. பத்திரமா இருங்க. போங்க. குருதேவா, நீங்க தான் மகுடி வாசிச்சு கூப்பிட்டீங்களா? என்ன விஷயமா இங்க வந்தீங்க? நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே. இங்க இருக்கிற யாராவது உங்களை இந்த இடத்துல பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சிவன்யாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னும் 3 மணி நேரம் தான் சிவன்யா உயிரோட இருக்க முடியும். என்ன? அதுக்காக தான் சிவன்யா என்ன கூப்பிட்டுருப்பாளோ? நான் அவளை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க குருதேவா. அவளை நம்மளால காப்பாற்ற முடியாது. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நீ நேரத்தை கடத்தாம கார்த்தியை உடனே கூட்டிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மகாலிங்கேஸ்வரன் கோயிலுக்கு போயிடு. அந்த கொலகாரன் பையனைய கூட்டிட்டு போக சொல்றீங்க? ஆமா, இப்ப அவன் உதவி தேவைப்படுது. அவன் தம்பதி சமயதரா போனாதான் சிவன்யா மரணத்தில இருந்து தப்பிக்க முடியும். சித்தர் அதை தான் சொல்லியிருக்காரு. யாரோ வர மாதிரி இருக்கு. வா. இங்க இருந்துதான் அந்த மகுடி சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா அதை வாசிச்சுவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, நம்மள அவன் பார்க்க. நீ எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். நாகினி உயிரோட தான் இருக்கா. அந்த ருத்ரமா சொன்னது ரொம்ப சரியா இருக்கு. இவ இவ்வளவு நாளா இந்த வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கா. அப்படின்னா அந்த தோல் இவளோடதுதான். வில்வ தோரணம் எரிஞ்சதுக்கும் இவதான் காரணம். இப்ப எதுக்கு வெளியே வரணும்? இவனை பார்க்கத்தான் அவன் வில்வ தோரணத்தை எரிச்சிட்டு வெளியே வந்திருக்கா. ஆனா அது யாரா இருக்கும்? இவன் கோயில் இருக்கிறவனாச்சே. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரியுது. அந்த நாகினிக்கு இவன் உதவியா இருக்கான்னா நடக்கிற எல்லா விஷயத்திலையும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இவனை இன்னிக்கே தீத்துறேன். குருதேவா, யாரும் இல்ல, சீக்கிரம் வாங்க. குருதேவா, நீங்க இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போயிடுங்க. நீங்க சொன்ன கோயிலுக்கு நான் கார்த்திகை கூட்டிட்டு போயிடுறேன். போங்க. நீ சீக்கிரம் போயிடுமா, சீக்கிரம் போயிடு. அம்மா
கீழே ஃபியூஸை செக் பண்ணிட்டு இருக்கும்போது மேல துப்பாக்கி சத்தம். எனக்கும் எதுவும் தெரியல கார்த்திக். உங்க அப்பா தான் மேல போயிருக்காரு. அவர் தான் துப்பாக்கியை யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரமா? அப்பா என்னாச்சு? ஹரிஷ், ஹரிஷ், மேல என்ன நடந்தது? துப்பாக்கியால சுடுற சத்தம் கேட்டுச்சு. உங்க கையில வேற கன் இருக்கு. அப்படின்னா மேல சுட்டது நீங்களா? அந்த நாகினி இன்னும் சாகல. நான் என் கண்ணால பார்த்தேன். அவ உயிரோட இருக்கா. அந்த நாகினி உயிரோட தான் இருக்கா. உயிரோட தான் இருக்கா. உயிரோட தான் இருக்கா. உயிரோட தான் இருக்கா. ருத்ரமா, நீங்க எங்க இங்க? ருத்ரமா, எங்க வீட்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு ருத்ரமா. ருத்ரமா, நீங்க தான் எங்க வீட்டுல பூஜை பண்ணீங்க. அந்த நாகினி செத்துருவான்னு சொன்னீங்க. ஆனா என்ன ஆச்சு? ருத்ரமா, நீங்க தந்த அந்த வில்வ இலைகளை நாங்க எல்லா இடத்துலயும் கட்டி வச்சோம். ஆனா அந்த நாகினி அதையும் எரிச்சிட்டா. அது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இங்க வந்த. நான் பூஜை பண்ண அந்த நாள்ல உங்ககிட்ட என்ன சொன்ன? யாரோ ஒருத்தர் அவளை காப்பாத்துறாங்கன்னு. இன்னைக்கு மகா காளிக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அது உறுதியாச்சு. எவனோ ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நாகினிய காப்பாத்திக்கிட்டு இருக்கான். எப்படி அவளை காப்பாத்த முடியும்னு சொல்றீங்க? நீங்க தானே 6 மணி நேரத்துல அவ உயிர் போயிடும்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரால எப்படி காப்பாத்த முடியும்? இந்த கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். அத பத்தி பேசுறதுக்காகத்தான் இந்த நேரத்துல இங்க வந்தேன். அந்த நாகினியோட வாழ்க்கை 3 மணி நேரத்துல, சரியா 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இந்த 3 மணி நேரம் அந்த நாகினிக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குதோ அதே அளவுக்கு உங்க எல்லாருக்கும் ஆபத்து இருக்கு. அத மறந்துடாதீங்க. அவளை முழுசா கொன்னு புதைக்கிற வரைக்கும் நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. இத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ருத்ரமா, இதெல்லாம் இருக்கட்டும் ருத்ரமா. அந்த நாகினிய கொல்றதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க ருத்ரமா, ப்ளீஸ். ஏதாவது ஒண்ணு சொல்றேன். அதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்த. இங்கிருந்து ரொம்ப தூரத்துல மகாலிங்கேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்கே. அந்த கோவிலுக்கு போய் பூஜை பண்ணி ஆகணும். அதுவும் இப்பவே போய் ஆகணும். கார்த்திக்கும் சிவன்யாவும் போகணும். அந்த சிவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனாவான். காலனுக்கே காலன். தீராத விஷயத்தை தீர்த்து வைக்க கூடியவன். அவங்கிட்ட போங்க. அவன் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பான். எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து என்ன கூப்பிடுங்க. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி ருத்ரமா. ஜெய் மகாகாளி. இனி கார்த்திக சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுல எந்த ஒரு தடையுமே இல்ல. சீக்கிரமே வர சிவன்யா. ஓம் நம சிவாய. அம்மா, நான் சிவன்யாவை கூட்டிட்டு போய் அந்த பூஜையை கண்டிப்பா பண்றேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இந்த நேரத்துல எது வேணா நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீயே கேட்டல்ல. இந்த வீட்டையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் காப்பாத்துறதுக்கு நான் எப்படிப்பட்ட ரிஸ்கையும் எடுக்க தயாரா இருக்கேன். வேணா கார்த்திக், நான் உங்க 2 பேரையும் தனியா அனுப்ப மாட்டேன். வேணும்னா நானும் உங்க கூட வரேன். இல்லம்மா, நாங்க தனியாவே போயிட்டு வந்துடுறோம். நாங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே யாரும் போகாதீங்க. கவலைப்படாதீங்கம்மா, எங்களுக்கு எதுவும் ஆகாது. அதுவும் இல்லாம நாங்க போக போறது சிவன் கோவிலுக்கு தானே. அங்க எங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. சிவன்யா, நீதாம்மா கார்த்திக்க பாத்துக்கணும். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிம்மா, இப்பவே போயிட்டு வந்துடுறோம். ரெடியா கார்த்திக்? போலாம் வா. பி கேர்ஃபுல் கார்த்திக். ஓகே டாட். டே கைலாஷ்,
இந்த வீட்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு இடம் கூட விடாம வில்வேலையை தொங்க விடு. Okay. ஓகே? ஓம் நம சிவாய. 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 கீறி வருதே. இல்ல, இப்ப இதோட மோதிர சக்தி எனக்கு இல்லவே இல்லை. இந்த வழியில போனா நிச்சயம் மாட்டிக்குவேன். வேற ஏதாவது வழியில தான் போயாகணும். கடவுளே, நாங்க போய் சேர்ற வரைக்கும் சிவன்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தேங்க்யூ சிவன்யா. நான் கூப்பிட்ட உடனே என்ன ஏதுன்னு கேட்காம உடனே வந்துட்டியே. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. உன் தேவைக்கு நான் வர நினைச்சியா? ஏன் தேவைக்கு தான் ஒன்ன கூட்டிட்டு போறேன். ஒன்ன பயன்படுத்தி ஏன் சிவன்யாவை ஆபத்துல இருந்து காப்பாத்த போறேன்.